ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நீங்கள் கொடுத்து வரும் பேராதரவிற்கு நன்றி. நார்மலாகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முஸ்லீம்களை எப்பயுமே தாக்கி பேசுகிறதும், முஸ்லீம்கள் நாட்டுக்குள் இருக்கக்கூடாது, விரட்டப்பட வேண்டும் என்று கூறியதும் இந்த உலகறிந்த உண்மை. தற்போது அவர் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியுள்ளார். நான் கூறிய கருத்தில் எந்தவித தவறும் இல்லை, முஸ்லீம்கள் விரட்டப்பட வேண்டும், நாட்டிற்குள் அனுமதிக்கப்படக்கூடாது என்ற முடிவில் நான் திட்டவட்டமாக இருக்கிறேன் என்று கூறி சர்ச்சையை கிளப்பியுள்ளார். அவர் கூறியதாவது: ஜெர்மனி துருக்கியில் நடந்துள்ள தீவிரவாத தாக்குதல்களின் மூலமாக முஸ்லீம்கள் நாட்டிற்குள் அனுமதிக்கக்கூடாது என்ற தனது திட்டம் மிக சரியானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு சர்ச்சைக்குரிய யோசனைகளை முன்வைத்தார். எனினும் தேர்தலில் வெற்றி பெற்று அமெரிக்காவின் அதிபரானார். ஐரோப்பா துருக்கியில் நிகழ்ந்திருப்பது மிக பயங்கரமான சம்பவம், மிக மிக பயங்கரமானது. நம்முடைய உளவு மற்றும் நுண்ணறிவு பிரிவு நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் மனிதாபிமானத்தின் மீது நடத்தப்பட்ட கோரமான தாக்குதலை சகிக்க முடியவில்லை என்றார். இச்சம்பவங்களால் முஸ்லிம்கள் தொடர்பான உங்களின் திட்டங்களை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டியுள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், என் திட்டங்கள் குறித்து எல்லாத்துக்குமே தெரியும், ஐரோப்பாவிலும் துருக்கியிலும் இப்போது நடந்திருப்பதை பார்க்கும்போது என் யோசனை 100% சரி என்று நிரூபணமாகிறது என்றார். ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூளையில்லாத தீவிரவாத தாக்குதலுக்காக மொத்த முஸ்லிம்களையும் குறை சொல்வது தவறு. நாம் இந்துவாகவும் இருக்கலாம், முஸ்லீமாகவும் இருக்கலாம், கிறிஸ்டியனாகவும் இருக்கலாம். ஆனால் நம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு முஸ்லீம் நண்பரும் உள்ளார். நமது இந்தியாவை பொறுத்தவரை, அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை முஸ்லீம்களும் நாமளும் நண்பர்களாகவே பழகி வருகிறோம். ஒரு சில இடங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் நமது நண்பர்களை காப்பாற்றுவது நமது கடமையாகும். நன்றி.